பிரதிபலன் எதையும் கருதாது பிறருக்கு உதவி செய்வதில் பேரின்பம் காணும் பிரகிருதிகள் உலகில் இருப்பதனால்தான் பரோபகாரி என்ற வார்த்தை அகராதியில் இடம்பெற்றுள்ளது என்றால் மிக இல்லை. ஸ்ரீமதி கங்கம்மாள் அந்த அபூர்வமான பிரகிருதிகளில் ஒருத்தி. தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கிய புதிதில் ஸ்ரீமன் சுந்தரேசன் மனைவியின் விசித்திரமான மனப்போக்கு புரியவில்லை, பிடிக்கவும் இல்லை. ஊரார் வீட்டு தொல்லைகளை தலையில் சுமந்து கொண்டு பிறருடைய அந்தரங்கங்களில் தலையிட்டு குழப்பம் செய்கிறாள் என அநேக முறைகள் மனத்தாங்கல் கொண்டிருக்கிறார். அதற்காக மனைவியை கடுமையாக கண்டித்திருக்கிறார், தடுத்தும் இருக்கிறார். ஆனால் பெயரை போன்று கங்கம்மாளின் உள்ளத்திலே பிறர் பொருட்டு பொங்கி எழுந்த கருணை பிரவாகத்தை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. பிறருக்கு உதவ வேண்டும் என்று துடித்த அவளது ஆசையையும் அணைக்க முடியவில்லை. நாளடைவில் இது விஷயமாக தம்மால் ஏதும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட சுந்தரேசன் எப்படியோ தொலைகிறாள் பைத்தியக்காரி என்ற ஒரு அலட்சிய மனப்பான்மையை மேற்கொண்டார். ஆனால் அனுபவம் என்பது பெரிய பள்ளிக்கூடம். அதில் கற்கும் பாடங்கள் சில என்றுமே அழியாமல் உள்ளத்திலே வேரூன்றிவிடும் என்பது அவர் விஷயத்தில் முற்றிலும் உண்மையாகிவிட்டது. 45 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் அவர் அடைந்திருந்த பல அனுபவங்கள் அவரது உள்ளத்து பண்பை வெகுவாக உயர்த்தி விட்டிருந்தன. பிறரது துன்பங்களை தாமாக ஏற்று உதவி புரிவதில் ஏற்படும் இன்பத்திற்கு ஈடு உலகில் ஏதும் இல்லை என்றவரை மனம் வெகுவாக மாறிவிட்டிருந்தது. ஆகவே கங்கம்மாள் கோஷ்டியில் கணவரும் சேர்ந்து கொண்டு விட்டார். கணவனும் மனைவியும் ஒரே எண்ணத்துடன் பரோபகார செயலில் ஈடுபட்டு விட்டதனால் ஊரார் பெரும்பாலானவர்களின் பிரச்சனைகள் அவர்களுக்கு சொந்தமாகிவிட்டிருந்தன. கோடி விட்டு கோபாலன் பெண் பிரசவத்திற்கு வந்திருக்கிறாள். பாவம் கோபாலன், மனைவிக்கு உதவிக்கு என்று யாரும் இல்லை என்று கேள்விப்பட்டதும் உடனே கங்கம்மாள் அங்கே விரைந்து விடுவாள். கோபாலனுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்து குழந்தையுடன் அவர் பெண் ஊருக்கு திரும்பும் வரை அவர்கள் வீட்டு தொல்லைகள் அனைத்தையும் தங்களுடையதாக பாவித்துக் கொள்வார்கள் இந்த விசித்திர தம்பதிகள். எதிர்விட்டு ஏகாம்பரத்தின் மனைவி சினிமாவுக்கு புறப்பட வேண்டுமென்றால் சிறிதும் கவலை கிடையாது. குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள யாரும் இல்லையே என அவள் தவிக்க வேண்டாம். மாமி, சரோஜாவும் ரவியும் உங்களிடம்தான் இருப்போம் என பிடிவாதம் செய்கிறார்கள். கொஞ்சம் விட்டு விட்டு போகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று சிறிது முகஸ்துதி செய்துவிட்டு தன் குழந்தைகளை அங்கு விட்டுவிட்டு விரைந்து விடுவாள். ஒரு இடத்தில் நிற்காது உட்காராமல் விஷமம் செய்யும் பொல்லாத குழந்தைகள் அவர்கள் இருவரும் என்ற போதிலும் கங்கம்மாள் அழுத்து கொள்ள மாட்டாள். தான் பெற்ற குழந்தைகளைப் போல் மிகவும் கருத்துடன் அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பாள். குழந்தையின் தாயார் வரும் வரை அவர்களை பட்டினியில் துடிக்க விட்டுவிட மாட்டாள். மறுநாள் மோருக்காக வாங்கி வைத்திருக்கும் பாலை காய்ச்சி சாதத்துடன் கலந்து குழந்தைகள் இருவரையும் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு அவர்கள் பசி தீர அன்புடனும் அள்ளி பாலும் சோறும் ஊட்டி மகிழ்வாள். மனைவிக்கும் ஒரு படி மேலாக அந்த விஷம சிறுவர்களை சுந்தரேசன் கொண்டாடுவார். தமது பேனாவை எடுத்து ரவி பதம் பார்த்து விட்டாலும் சரி, அவர் கோபிக்கவே மாட்டார். குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவர்கள் கை எட்டும் இடத்தில் வைத்தது என் பிசகு என்று தம்மைத்தான் கடிந்து கொள்வார். அந்த வாலு குழந்தைகளை வாரி மடியில் தூக்கி வைத்து கொண்டு கற்பனை கதைகள் பல சொல்லி அவர்களுக்கு மகிழ்வு ஊட்டுவார். பக்கத்து வீட்டு பஞ்சநாதத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு போய் வர வேண்டுமா, மூளை வீட்டு மீனாட்சிக்கு பேங்க்குக்கு போய் வர வேண்டுமா, மாடி வீட்டு சுப்புலட்சுமிக்கு அவசரமாக கொஞ்சம் காப்பி பொடி தேவையா, எதுவானாலும் சரி, ஒரு வார்த்தை சுந்தரேசன் காதில் போட்டுவிட்டால் போதும். சுந்தரேசன் கடைக்கும் ஆஸ்பத்திரிக்குமாக பறந்து கொண்டிருப்பார். எனவே இந்த அபூர்வ தம்பதிகள் அந்த வட்டாரத்திலே மிகவும் பிரசித்தியமாக இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் குறையும் குற்றமும் கண்டுபிடிக்கும் மனிதர்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். வீரசோழன் பட்டணவாசிகள் சிலர் சுந்தரேசன் தம்பதிகளை வேலையற்ற வம்புக்கார கிழங்கள் என்று கருதி வெறுத்ததும் உண்டு. இருப்பது ஒரே பிள்ளை, அவனும் தற்சமயம் பம்பாயில் உத்தியோகத்தில் இருக்கிறான். கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. அவன் மாதா மாதம் இவர்கள் செலவுக்கு பணம் அனுப்பிவிடுகிறான். குழந்தை குட்டிகள் பேரன் பேத்திகள் என்ற தொல்லைகள் ஏதும் கிடையாததனால் இந்த இரு கிழங்களும் ஊர் வம்புக்கு பேயாக பறக்கிறார்கள் என பாடியவர்களும் உண்டு. ஆனால் கங்கம்மாளோ சுந்தரேசனோ பிறர் என்ன சொல்கிறார்கள், ஊரார் தம்மை பற்றி என்ன அபிப்பிராயப்படுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டதில்லை. காதுகளில் வாங்கி கொண்டதும் இல்லை. சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து அஸ்தமிக்கும் வரை ஒன்று போனால் மற்றொன்று என்ற நிலையில் கவனிப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது காரியங்கள் இருந்து கொண்டே இருந்தன. அதிலே அவர்கள் பொழுது விரைந்து கொண்டிருந்தது. அன்று தினம் காலையில் சுந்தரேசன் வீடு கல்யாண வீடு போல் மிகவும் அமளிப்பட்டு கொண்டிருந்தது. விடிவதற்கு முன்பே எழுந்து கிணற்றடியில் 2 வாளி தண்ணீரை இறைத்து தலையில் கொட்டிக்கொண்டு வேகமாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்த கங்கம்மாளுக்கு ஈரப்புடவையை மாற்றிக்கொள்ளக்கூட அவகாசம் இருக்கவில்லை.
தன் வீட்டிற்கு வந்து தனது பொறுப்பில் 2 வாரங்கள் தங்கிவிட்டிருந்த மஞ்சுளாவின் அடக்கமான சுபாவமும் அமெரிக்கையான குணமும் அவளை பெரிதும் கவர்ந்து விட்டிருந்தன. உற்றார் உறவினர் யாருமற்ற அனாதை அந்த பெண் என்ற பரிவு வேறு அவள் மனதை பாகாய் கரைத்து விட்டிருந்தது. அதனால் 3 தினம் மஞ்சுளா வேறு ஒரு வேலையை ஒப்புக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு போய் விடுவாள் என்ற எண்ணத்தை அந்த அம்மாளால் ஏற்கவே முடியவில்லை. பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்த செல்வ மகளை புக்ககம் அனுப்பும்போது தாயின் மனதில் ஏற்படும் சஞ்சலமும் பிரிவு துன்பமும் கங்கம்மாளை வந்து பிடித்து கொண்டன. சாம்பாரில் உப்பு போட்ட நினைவு கூட இன்றி தட்டு தடுமாறியபடி அறைக்குள் குழப்பத்துடன் வட்டமிட்டு கொண்டிருந்தாள். கடைத்தெருவிலிருந்து விரைந்தோடி வந்த சுந்தரேசன் ஒரு பெரும் மூட்டையுடன் உள்ளே நுழைந்தார். முருங்கைக்காய் இன்று எங்கேயும் கிடைக்கவில்லை. உன் சமையல் திட்டத்தை குறைக்கக்கூடாது என்று அலைந்து திரிந்து கடைசியில் ஒரே ஒரு கடையில் ஒரு கத்தியை கண்டுபிடித்து வாங்கி கொண்டு வந்தேன். விலையை கேட்காதே, அதிக விலை என்று எண்ணினாயானால் பிறகு சாம்பார் ருசிக்காது போய்விடும் என்று பரிகாசமாக கூறிய வண்ணம் கிழவர் மூட்டையை கீழே இறக்கி வைத்தார் பெருமூச்சுடன். ஒன்றும் சாப்பிடாமல் நீங்கள் வெளியே போய்விட்டீர்கள். முதலில் கொஞ்சம் சூடாக காஃபி சாப்பிட்டுவிட்டு பிறகு மற்றதை கவனிக்கலாம் என உரிமையோடு அதட்டிய மூதாட்டி ஒரு வெண்கல டம்ளரில் பசும்பால் காப்பியை சூடாக நிறைத்து கொண்டு வந்து அவர் அருகில் மிக பரிவுடன் வைத்தாள். மனைவியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சுந்தரேசன் சுவரில் சாத்தியிருந்த பலகை ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். அட அசடே, கண் இமை ஓரமெல்லாம் சிவந்து விட்டிருக்கிறதே, அழுது விட்டாயா என்ன? இன்னும் உன் சொந்த பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாயோ தெரியவில்லை என்று கேலியாக கேட்டுவிட்டு காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் பேச்சிலும் நகைப்பிலும் தெம்பு இருக்கவில்லை. உண்மையில் அவருக்கு கூட மஞ்சுளாவை பிரிய போகிறோமே என்ற நினைவு உள்ளத்தை வேதனை செய்து கொண்டுதான் இருந்தது. கொஞ்ச நாட்கள் நம்முடன் தங்கிவிட்டதனால் உனக்கு அந்த பெண் மேல் இத்தனை ஆசையும் பாசமும் வந்துவிட்டது. இன்னும் பல மாதங்கள் நம்முடனே வசித்து விட்டிருந்தால் ஏதேது நீ உத்தியோகத்திற்கு கூட அவளை அனுப்ப மறந்து விடுவாய் போல இருக்கிறது என்று சிரித்தார். ஒரே மூச்சில் காப்பியை அறிந்துவிட்டு காய்கறி கொடியை அருகில் இழுத்து வைத்து கொண்டார். மூட்டையை பிரித்து தாம் வாங்கி வந்த காய்களை வகை வேறாக பிரித்து அதற்குள் பத்திரப்படுத்த தொடங்கினார். பச்சை பட்டாணி என்றால் உனக்கு பிடிக்குமே என்று 1/2 பவுண்ட் வாங்கி வந்திருக்கிறேன். பாயாசத்துக்கு பாலும் மறக்காமல் கொண்டு வந்து விட்டேன். இன்னும் ஏதாவது வேண்டுமா? இப்பவே சொல்லிவிடு, அப்புறம் நினைத்து கொண்டு என்னை ஓட ஓட விரட்டாதே என்று கூறிவிட்டு கண்களை சிமிட்டியபடி நகைத்தார். சரிதான் போங்கள் என்று அன்போடு கடிந்து கொண்ட கங்கம்மாள் சங்கோசத்துடன் புடவை தடப்பை இழுத்து பொருத்தி கொண்டாள். அப்பொழுதுதான் ஈரப்புடவையை தான் மாற்றவில்லை என்ற நினைவு ஏற்பட்டது. அடடா, இன்னைக்கு எனக்கு கட்டாயம் தலைவலி வரப்போகிறது. இத்தனை நேரமா ஈரத்தோடு நான் அலைந்திருக்கிறேன் என கூவியபடி ரேழி அறைக்கு விரைந்தோடினாள். நீ வேறு ஜலதோஷம் ஜுரம் என்று சாயங்காலம் படுத்து கொண்டு விடாதே. சங்கரன் வீட்டு கல்யாணத்திற்கு முறுக்கு பிழிய உன்னைத்தான் நம்பி கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரித்தார் கணவர். கொடியிலிருந்து உலர்ந்த புடவை ஒன்றை இழுத்து ஒரு நொடியில் சுற்றி கொண்டு மறுபடி சமையல் அறைக்குள் புகுந்தாள் கங்கம்மாள். கிழவர் வாழை இலைகளை ஒழுங்காக நறுக்கி கழுவி துடைத்து அடுக்கி வைத்து கொண்டிருப்பதை கண்டாள். அவர் முகம் பிரகாசம் குன்றி சோம்பி இருப்பதை அவள் கவனிக்க தவறவில்லை. அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் அரிசியை களைந்து போட்டுவிட்டு அவள் லேசாக சிரித்தாள். எனக்கும் கொஞ்சம் சொல்லிவிட்டு சிறியேன், ஏன் இந்த சுயநலம் என்று கேட்டுவிட்டு கிழவர் மூக்கு கண்ணாடியை சரிபிடித்து கொண்டு குறும்புத்தனமாக அவளை ஏறிட்டு பார்த்தார். என்னை மட்டும் சொல்லிவிட்டீர்களே, உங்கள் சமாச்சாரம் என்ன? சுவாமி படத்திற்கு 2 பூ பறித்து கொண்டு வாருங்கள் என்று உங்களை 10 தடவை கேட்டால்தான் காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த பெண் இது முல்லை பந்தலாமாமா என்று கேட்டதுதான் தாமதம். 10 வயது பாலகன் போல் பாய்ந்து ஓடி ஒரு முக்காலியை போட்டுக்கொண்டு ஏறி கூடை பூவை பறித்து கொண்டு வந்து அவள் முன் கொட்டி விட்டீர்களே. உங்களுக்கு கூட அந்த பெண்ணை பிரிய போகிற தூக்கம் நெஞ்சை அடைக்கிறது. வெளியே காட்டிக்கொள்ளாமல் எத்தனையோ சாமர்த்தியமாக தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சொல்லாவிட்டாலும் உங்கள் முகம்தான் சொல்கிறதே என இதுதான் சமயம் என்று பதிலுக்கு பரிகாசம் செய்துவிட்டு தன் காரியங்களை கவனிக்கலானாள். கிழவர் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு மௌனமாக இருந்தார். நம்ம நடராஜனுக்கு ஒரு தங்கை இருந்தால் நம் வாழ்க்கை கூட வேறு விதமாக மாறிவிட்டிருக்கும் இல்லையா என்று ஏக்கம் நிறைந்த மெல்லிய குரலில் கூறிவிட்டு அருகில் வந்து நின்றாள் மனைவி. இப்போது மட்டும் என்ன குறைந்து விட்டது? ஊரார் பெண்கள் எல்லோரும் உன்னையும் என்னையும் பெற்றோர்களாக பாவித்து உறவு கொண்டாடுகிறார்களே. மாமி மாமி என்று இளம்பெண்கள் அனைவரும் உன்னை அன்புடன் சுற்றி கொள்ளும்போது உனக்கு பெருமையாக இருக்கவில்லையா? பெற்றால்தான் குழந்தைகளா என்று கேட்டார் அவர். ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தாள் கங்கம்மாள் விரக்தியாக. இலைகளை அழகு பார்த்து ஒழுங்காக அடுக்கி கட்டி வைத்துவிட்டு எழுந்திருந்தார் அவர். மனைவியிடம்
கேட்க வேண்டும் என்று காலையிலிருந்தே துடித்து கொண்டிருந்த அந்த கேள்வியை இப்பொழுது அவரால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆமாம் கங்கா, அந்த பெண்ணிற்கு எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டாயா என்று வினவினார் கவலை தோய்ந்த குரலில். கூடியவரை சொல்ல வேண்டியவைகளை சொல்லிவிட்டேன், தேவையில்லாதவைகளை சொல்லவில்லை என்றாள் மனைவி. ஜெகதீஷின் விஷயம் சொல்லிவிட்டாயா என்று கேட்டார் கிழவர் தாழ்ந்த குரலில். கங்கம்மாள் சட்டென்று பதில் சொல்ல தயங்கினாள். நான் விவரமாக சொல்லியிருப்பேன், ஆனால் கிரிதரனுக்கு பிடிக்காதே என்று சொல்லவில்லை. உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியுமே. என் அண்ணா குடும்பத்திற்கும் டாக்டர் தயானந்தத்துக்கும் மட்டுமே தான் ஜெகதீசனது உடல்நிலை பற்றிய ரகசியம் தெரியும். மற்ற யாருக்கும், வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு கூட தெரியாது. அதை பற்றி அண்ணாவும் கிரிதரனும் மூடு மந்திரமாக ஒளித்து வைத்திருக்கிறார்கள். புதிதாக அந்த வீட்டிற்கு வேலைக்கு போகிற இந்த பெண்ணிடம் அதை நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? இது மிகவும் எக்கச்சக்கமான விஷயம், அதலால் சொல்லாமல் இருப்பதே மேல் என்று விட்டுவிட்டேன். மேலும் இவள் செய்யப்போகிற வேலைக்கும் ஜெகதீசனுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இருக்கப் போவதில்லை என்றால் இழுத்தாற்போல. கூரை முகட்டை பார்த்து கொண்டே கிழவர் யோசித்தார். மனைவி கூறியதில் கொஞ்சம் உண்மை இருப்பதாக அவருக்கு புலப்பட்டது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளும் எத்தனை தூரத்திற்கு வரப்போகிறது என்று ஓடியது அவரது சிந்தனை. சரி, கொஞ்சம் தபால் ஆபீஸ் வரை போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கையை உதறிக்கொண்டு எழுந்தார். 12 மணிக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். சாப்பாட்டிற்கு பிறகு கிரிதரனுக்கு ஏதோ காரியங்கள் இருக்கின்றனவாம். கடைத்தெருவுக்கு போய்விட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேல் வந்து மஞ்சுளாவை அழைத்து போவானான். அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு அவர்கள் வருவதற்கு முன் வந்து விடுங்கள். தபால் ஆபீஸில் தங்கவேலுவை பார்த்துவிட்டு அப்படியே பேச உட்கார்ந்து விடாதீர்கள், தெரிந்ததா என்று எச்சரித்தாள். கங்கம்மாளுக்கு அதற்கு மேல் நிற்கவோ பேசவோ நேரமில்லை. வடைக்கு இன்னும் அரைக்க வேண்டும், பூட்டிற்கு தாளித்து கொட்டவில்லை என்று பல சில்லறை வேலைகள் அவளுக்கு காத்து கொண்டிருந்தன. மாடி அறையில் மஞ்சுளா தன் ஜாமான்களை எடுத்து பெட்டியில் அடுக்கி பிரயாணத்திற்கு சித்தம் செய்து கொண்டிருந்தாள். காலையில் வெகு சீக்கிரமே அன்று அவள் எழுந்து விட்டிருந்தாள். போகும் இடத்தில் சௌகரியங்கள் எப்படி இருக்குமோ, நீ இந்த ஈடு இங்கேயே நன்றாக எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்துவிட்ட கிளம்பு. வேலைக்கு அமர்ந்து விட்டால் குளிக்கவும் சாப்பிடவும் எங்கே பொழுது இருக்கப் போகிறது என்று அன்போடு பரிந்து கூறிய கங்கம்மாள் வெந்நீர் அடுப்பை மூட்டி தண்ணீரை காய வைத்து எண்ணெய் ஸ்நானம் செய்யும்படி அவளை வெகுவாக உபசரித்தாள். ஸ்நானத்திற்கு பிறகு தலையை துவட்டி கொண்டு கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு கங்கம்மாளுக்கு உதவி செய்ய சமையல் அறைக்குள் வந்தாள் அவள். ஆனால் அந்த அம்மாள் அவளை ஏதும் செய்ய விடவில்லை. நீ போய் முதலில் உன் காரியங்களை கவனி, ஈரத்தலையை காய வைத்துக்கொள். வேலைக்கு போன இடத்தில் ஜுரம் தலைவலி என்று படுக்க முடியாது. நாளையிலிருந்து உனக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதனால் இன்று ஒரு நாளாவது இங்கே சற்று ஓய்வாக இருந்துவிட்டு போ. ஏன் உன் உடம்பை இப்பொழுது அலட்டி கொள்ள வேண்டும் என்று அன்போடு அதட்டி விரட்டி விட்டாள். எனவே மஞ்சுளா அன்று காலை முழுவதும் மாடி அறையிலேயே தங்கியிருக்க வேண்டி வந்துவிட்டது. பெட்டியை பூட்டி சாவியை இடையில் சொருகி கொண்டு ஈர கூந்தலை அவிழ்த்து விட்டு கொண்டு மாடியின் திறந்த வெளியில் வந்து வெயிலில் நின்றாள். கூந்தலை ஆற்றியபடி எதிரே தெரிந்த நீண்ட சாலையில் கண்களை ஓடவிட்ட வண்ணம் சிந்தனை உலகிலே புகுந்து விட்டாள். முதல் நாள் இரவு வெகு நேரம் வரை அவள் தூங்கவே இல்லை. படுக்கப் போகும் முன் நீண்ட நேரம் கங்கம்மாள் அவளிடம் பேசி கொண்டிருந்தாள். மறுநாளைக்கு அவள் ஒரு புதிய உத்தியோகத்தில் அமர்வதற்கு புறப்பட வேண்டும். வேலைக்கு போகும் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் அந்த மூதாட்டி விவரமாக எடுத்து சொல்லிவிட்டுத்தான் தூங்கப் போனாள். ஆனால் மஞ்சுளாவுக்கு தனது புதிய உத்தியோகத்தை எண்ணி எண்ணி அதற்கு பிறகு தூக்கமே வரவில்லை. தேவி பவனத்தை விட்டு வெளியேறி கங்கம்மாளிடம் வந்து அடைக்கலமான சில தினங்களில் தனக்கு ஒரு வேலை மீண்டும் கிடைத்துவிடும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அதுவும் அவள் மனதை ஒரே பார்வையால் கவர்ந்துவிட்டு ஓடி மறைந்து விட்டிருந்த அந்த வாலிபனது வீட்டிலேயே உத்தியோகம் என்றால் நம்பக்கூடிய விஷயமா என்ன? சேச்சே, இது ஒரு இன்பமான கதை போல் இருக்கிறது என்று எண்ணி கண்களை அடிக்கடி விழித்து தன்னை கிள்ளி பார்த்து கொண்டு படுக்கையில் புரண்ட வண்ணம் இருந்தாள். எண்ணெய் ஸ்நானம் அவள் களைப்பை இன்னும் தூண்டிவிடவே வெயிலில் வெகு நேரம் அவளால் நிற்க முடியவில்லை. அயர்வு தாங்காது அறைக்குள் வந்து சாய்வு நாற்காலில் மீது சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். தூக்கம் என்றோ விழித்து கொண்டிருக்கும் நிலை என்றோ அதை சொல்ல முடியாது. நனவு கனவு இரண்டும் கலந்த ஒரு மயக்கத்திலேயே அவள் தன் நினைவின்றி கற்பனை உலகிலே வட்டமிட்டு கொண்டிருந்தாள். கங்கம்மாள் வீட்டில் அவளை கொண்டு வந்து விட்ட பின் உடனே அன்று இரவே புறப்பட்டு சென்று விட்ட கிரிதரனை அதற்கு பிறகு அவள் பல தினங்கள் பார்க்கவே இல்லை. சுமார் 5 தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் காலை அவள் தோட்டத்து கிணற்றடியில் பாத்திரங்களை துலக்கி கொண்டிருந்தாள். சரி, பிறகு மற்றவை பேசிக்கொள்வோம் என்று யாரோ பேசுவது கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். சாப்பிட்டுவிட்டு கையை கழுவ தோட்டத்திற்கு வந்திருந்தான் கிரிதரன். அவளை கண்டு அவனும் திடுக்கிட்டது போல் ஒரு கணம் செயலற்று நின்று விட்டான்.
மஞ்சுளா தலையை குனிந்து கொண்டாள். அவளது நெஞ்சும் மார்பும் படபடத்தன. மேனி முழுவதும் ஒருவித பரவசத்தில் பதறியது. வரும்போதெல்லாம் நீ காலில் சக்கரம் கட்டி கொண்டு வருகிறாய், கொஞ்சம் தங்கி இளைப்பாறு விட்டு போகக்கூடாதா என்று புழக்கடை தாழ்வாரத்திலிருந்து ஒலித்த கங்கம்மாளின் குரலை கேட்டதும் கிரிதரன் அந்த அம்மனிடம் ஏதோ சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறான் என ஊகித்து கொண்டாள். ஆனால் அவள் தலையை நிமிர்ந்து அவர்கள் இருந்த திக்கை கூட பார்க்க துணியவில்லை. பாத்திரங்களை கழுவி சமையல் அறையில் சேர்த்துவிட்டு கையை துடைத்து கொண்டு மெல்ல ஹால் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். அதற்குள் கிரிதரன் கார் புறப்பட்டு சென்று விட்டிருந்தது. ஏனோ அன்றைய தினம் இந்த ஏமாற்றத்தை அவளால் தாழ முடியவில்லை. எத்தனை முயற்சித்தும் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு அவளால் விவரிக்க இயலாத அந்த துன்ப வேதனையை மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. இந்த வாலிபன் யார்? இந்த பேதை உள்ளம் ஏன் இப்படி சொந்தம் கொண்டாடுகிறது என்ற பிரச்சனையை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிரிதரன் ஏதோ காரியமாக டவுனுக்கு வந்திருந்தான். சரியாக கூட சாப்பிடவில்லை. ஒரே அவசரம் அந்த பிள்ளைக்கு என்று தனக்குள்ளே மெல்ல முனைகினாள் கங்கம்மாள். அதற்கு மேல் அவளும் பேசவில்லை. மஞ்சுளாவும் தானாக ஏதும் அவனை பற்றி விசாரிக்க அஞ்சினாள். இந்த சிறு சம்பவம் நடந்த அடுத்த தினம் சுந்தரேசன் தம்பதிகள் இருவரும் நோயாளியாக இருந்த நண்பர் ஒருவரை பார்த்துவிட்டு வர நகரத்து சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தார்கள். அஸ்தமிக்கும் சமயம் ஆயிற்றே என்று வாசற் கதவை திறந்து வைத்துவிட்டு மஞ்சுளா ஹாலில் அறிக்கையின் விளக்கை ஏற்றி கம்பியில் மாட்டிவிட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு காலை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தாள். விற்றென்று வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும் கலவரத்துடன் பத்திரிகையை போட்டுவிட்டு எழுந்து நின்றாள். வாயிலுக்கு சென்று யார் என்று அவள் பார்க்கும் முன் கிரிதரன் மடமடவன உள்ளே நுழைந்து விட்டான். நேருக்கு நேர் அவனை கண்டதும் ஏற்பட்ட சங்கோஜத்தில் சட்டென அவளுக்கு பேச முடியவில்லை. வியப்புடன் அவளை ஒருமுறை ஏற இறங்க கவனித்த அவனும் பேச முற்படவில்லை. அத்தை அத்தை என்று கூவி அழைத்து கொண்டு உரிமையுடன் உள்ளே சென்றான். வீட்டில் என்னை தவிர யாரும் இல்லை, அவர்கள் இருவரும் வெளியே சென்றிருக்கிறார்கள் என சொல்ல தைரியமின்றி பேசாத பொம்மையாகி நின்று விட்டிருந்தாள் அவள். சமையல் அறை தோட்டம் எங்கும் பரபரப்போடு தேடிவிட்டு ஹாலுக்குள் மீண்டும் வந்தான் கிரிதரன். சுவரின் பக்கம் பார்த்தபடி நின்று கொண்டு அத்தை எங்கே, அத்திம்பேர் கூட இல்லையா என்று கேட்டான். ஆஸ்பத்திரி வரை போயிருக்கிறார்கள், வரும் நேரம்தான், உட்காருங்கள் என்று கூறிவிட்டு ஒரே ஓட்டமாக கூடத்திற்கு சென்று மறைந்து கொண்டாள் மஞ்சுளா. இந்த சிறு சம்பாஷணையின் இன்பத்தை தாழ முடியாதது போல் அவள் இருதயம் வேகமாக துடிக்க தொடங்கிவிட்டது. மேலே என்ன செய்வது? வழியே சென்று பேசினாலும் நன்றாக இராதே, பேசாது ஒளிந்து கொண்டாலும் மரியாதை இல்லையே என எண்ணி குழம்பியபடி நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு நின்றாள். ஆனால் நல்ல வேளையாக அவள் கவலையை தீர்ப்பவர்கள் போல் சுந்தரேசன் தம்பதிகள் அது சமயம் வீடு திரும்பிவிட்டார்கள். அடடா, உனக்கு ஆயுசு 100, இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கொண்டே வருகிறோம், நீயும் இங்கே வந்திருக்கிறாய் என்று குதூகலமாக கூறியபடி அவனை வரவேற்று உபசரித்தார் சுந்தரேசன். இரவு போஜனத்திற்கு பிறகு கிரிதரன் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டான். ஆனால் அன்று படுக்க போகும் முன்தான் முதலாக கங்கம்மாள் சில தினங்களாக தனது அண்ணன் மகனுடன் கலந்து ஆலோசித்து வந்த அந்த விஷயத்தை மெல்ல அவிழ்த்தாள். குமாஸ்தா உத்தியோகம் இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைத்தால் ஒப்புக்கொள்வாயா அம்மா என்று மெல்ல பேச்சை துவங்கினாள் அந்த அம்மாள். வேலை என்றதும் படுக்க தலையை சாய்த்த மஞ்சுளா துள்ளி எழுந்து உட்கார்ந்து விட்டாள். கஞ்சி வரதப்பா என்றால் எங்கே வரதப்பா என்று குதித்தவன் கதையாக அவள் வேலை என்ற வார்த்தை காதில் பட்டதும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ள காத்திருந்தாள். கங்கம்மாள் மிகவும் கருணையுடையவள். அவளது கணவரும் நல்ல மனிதர்தான். எனினும் எளிய வாழ்க்கை நடத்தும் அவர்கள் இருவருக்கும் பாரமாக அவள் அந்த வீட்டில் எவ்வளவு நாட்கள் தங்கியிருக்க முடியும்? ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைக்காதா என்று அவள் சில நாட்களாக உள்ளூர வருந்தி கொண்டிருந்தாள். பத்திரிகையில் கண்ட சில விளம்பரங்களுக்கு விண்ணப்பம் எழுதியும் போட்டிருந்தாள். ஆனால் ஒன்றிலிருந்தும் அன்று வரை பதில் காணவில்லை. ஏன் அப்படி கேட்கிறீர்கள் மாமி? நான் இருக்கும் நிலையில் எனக்கு எங்கேயாவது மரியாதையான இடத்தில் வீடு கூட்டும் வேலை கிடைத்தால் கூட போதுமே. மானத்தோடு வாழ என் சரீரத்தை உழைத்துப்பட நான் தயங்க மாட்டேன். கலாசாலை படிப்பு, பட்டம், வீண் கௌரவம் எல்லாவற்றையும் நான் மூட்டை கட்டி தூர வைத்து விட்டேன். யசோதா அம்மா வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்தேனே. தொழிலில் இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எடை போட்டு பார்த்து கொண்டு அங்கே போனேன் என்று படபடவென்று பேசினாள். கங்கம்மாள் தொண்டையை கனைத்து கொண்டாள். அப்படியானால் சரி, பயமில்லாது பேசலாம். என் அண்ணா நாராயணன் பெண் சந்திராவுக்கு 2 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்ட விபத்தில் முதுகு எலும்பில் காயம் ஏற்பட்டு நரம்பு தளர்ந்து போய் கால்கள் இரண்டும் நடக்க முடியாது போய்விட்டது. எவ்வளவோ வைத்தியம் செய்தும் இன்னமும் குணமாகவில்லை. ஏறக்குறைய அவளுக்கு 1 வயதுதான் இருக்கும். தாயில்லாத பெண். கூடவே சதா அருகில் ஒரு நர்ஸ் இருந்து உதவி செய்ய வேண்டியிருக்கிறது.
அதனால் என்று நிறுத்தினாள். நர்ஸ் வேலை ஒன்றும் எனக்கு தெரியாதே மாமி. நான் படித்ததெல்லாம் வெறும் BA பட்டத்திற்கு தானே. அதிலும் தோல்விதானே கண்டிருக்கிறேன் என்று ஏக்கத்துடன் பதிலளித்தாள் மஞ்சுளா. கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டாத வேலையாக இருக்கிறதே என கலங்கிவிட்டது அவள் உள்ளம். நர்ஸ் என்றதும் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து பழக்கமுடையவளாக இருக்க வேண்டும் என்ற கண்டிப்பு ஒன்றுமில்லை. கால்கள் நடக்க முடியாது என்பதை தவிர அந்த பெண் உடம்பிற்கு வேறு எந்த விதமான நோயும் கிடையாது. கூட துணையாக இருந்து கொஞ்சம் பணிவிடை செய்ய வேண்டும். கஷ்டமான வேலை இல்லை, சௌகரியமான இடம், நல்ல மனிதர்கள். பயப்படாதே. உன்னை நான் கண்ட இடத்திற்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். கொஞ்ச நாட்கள் இருந்து பார். பிடிக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது உத்தியோகத்திற்கு முயற்சி செய். எங்கள் குடும்ப வைத்தியரிடம் சொன்னால் ஏதாவது ஒரு நர்ஸை உடனே இந்த இடத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஆனால் சந்திராவுக்கு தற்சமயம் வேண்டியது கூட இருந்து அன்போடு பொழுதை கழிக்க, இன்பமாக கழிக்க ஒரு சிநேகிதி, பணிப்பெண் அல்ல. அதனால் நானும் இவரும் வெகு நேரம் இதை பற்றி பேசி உன்னை அங்கே அனுப்புவது என்று தீர்மானித்து வந்தோம். உனக்கும் ஒரு நல்ல வேலை தேவை. அந்த பெண்ணுக்கும் அன்போடு கவனிக்க ஒரு தோழி தேவை. உன் இஷ்டத்தை பயப்படாமல் சொல். தாட்சண்யப்பட்டு கொண்டு பிடிக்காத வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் என்று முடித்தாள் கங்கம்மாள். மஞ்சுளாவிற்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. தான் மனதார நேசிக்கும் புருஷன் வீட்டில் வேலைக்காரியாகவாவது இருந்து பணி செய்யும் பாக்கியம் கிடைக்காதோ என ஏங்கும் பெண் உள்ளத்தின் பேதை குணம் அவளிடமும் குடிகொண்டிருந்ததால் இந்த உத்தியோகம் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியம் என எண்ணி பூரித்து போனாள். நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறேன் மாமி. என்னை அங்கு போய் இரு என்று சொன்னால் நான் மறுக்க மாட்டேன் என்றாள் மிகவும் பணிவுடன். சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறாய்? அதை பற்றி அவர்களிடம் சொல்லி ஏற்பாடு செய்ய எனக்கு ஒரு உத்தேசம் தெரிய வேண்டும் என்று கேட்டாள் கங்கம்மாள் முடிவில். சம்பளமா? மனதை கவர்ந்த அந்த வாலிபன் வீட்டில் பணிப்பெண்ணாக வேண்டுமானாலும் இருந்து தினசரி அவனை ஒருமுறை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் போதாதா? வேறு என்ன வேண்டும் என்று ஓடியது அவள் எண்ணம். தங்க இடமும் உணவும் கிடைத்தால் போதும் மாமி. நீங்கள் செய்த உதவிக்கு பிரதியாக நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால் உங்கள் சகோதரன் மகளுக்கு மனமுவந்து சிசுகள் செய்ய நான் முன் வருகிறேன். அன்பு பணிக்கு கூலி ஏன் என்று கேட்டாள் மன எழுச்சியுடன். கங்கம்மாள் சிரித்தாள். அசட்டு பெண்ணே, பண விஷயத்தில் கராரும் கண்டிப்புமாக இருக்க வேண்டும். இதில் தயவும் தாட்சியமும் கூடாது. சந்திராவை நீ உன் கூட பிறந்த பிறப்பாக நன்றாக கவனித்துக்கொள். அது ஒன்றே எனக்கு போதும். என் அண்ணாவுக்கு பணத்திற்கு குறைவில்லை. தாராளமாக உனக்கு வேண்டிய சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கொள். நீ ஒன்றும் இனாமாக ஊழியம் செய்ய வேண்டியதில்லை என்றாள் கண்டிப்பான குரலில். மாமி, உங்கள் இஷ்டம். இவ்வளவு தொகை வேண்டும் என்று கண்டிப்பாக குறிப்பிட எனக்கு மனமில்லை என்றாள் வெகுளித்தனமாக அவள். பைத்தியக்கார பெண்ணே, பண விஷயத்தில் நீ வழவழா கொழகொழா என்று இருக்கவே கூடாது. இள வயதில் உணர்ச்சி வேகத்தில் காசு, பணம் முதலியவைகள் துச்சமாக தோன்றும். ஆனால் கொஞ்சம் வயதான பிறகு அதற்குள்ள பலத்தையும் ஆட்சியையும் நன்றாக புரிந்து கொள்வோம் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள் கிழவி. மாமி, பணம் மிகவும் அவசியமான பொருள் என்பதை பூரணமாக உணர்ந்த பெண் என்னை விட உலகில் யாருமே இருக்க மாட்டார்கள். வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையானது தான். ஆனால் ஒரேடியாக அதற்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது என்பது என் அபிப்பிராயம். எந்த ஒரு நிலையிலும் இந்த அடிப்படையான கொள்கையை கைவிடாதிருக்க முயற்சிப்பேன் என்றாள். மகளே, என்ன சமுத்து என்று கேலியாக பதிலளித்த கங்கம்மாள் விடிவிளக்கை தனித்துவிட்டு படுத்துக்கொண்டாள். அதற்கு பிறகு மேலே அவர்கள் இருவரும் ஏதும் பேசவே இல்லை. இடையே 2 நாட்கள் சென்றன. அன்று மாலை தன் பெயருக்கு வந்த கடிதத்தை அவசரமாக பிரித்து படித்த கங்கம்மாள் மகிழ்ச்சியுடன் உள்ளே விரைந்து வந்தாள். கிழிந்த புடவை ஒன்றை தைத்து சரிபடுத்தி கொண்டிருந்த மஞ்சுளாவுக்கு அவள் சொல்லும் முன்னே விஷயம் விளங்கிவிட்டது. அவளது உள்ளம் உருவகை வெள்ளத்திலே ஊசலாடியது. நாளை காலை கிரிதரன் இங்கே ஒரு காரியமாக வருகிறான். அப்படியே உன்னையும் அழைத்து கொண்டு போவதாக எழுதியிருக்கிறான் என்றாள் பரபரப்பாக. பிறகு என்னவோ நினைத்து கொண்டவள் போல், கூட டிரைவர் சிந்தாமணியும் வருவார் என்று குறிப்பாக கூறிவிட்டு, பயப்படாதே, சின்ன பெண், உன்னை அப்படியெல்லாம் தனியாக அனுப்பிவிட மாட்டோம் என்றாள். மஞ்சுளா பதிலுக்கு புன்முறுவல் அளித்தாள். அவளது கண்களிலும் முகத்திலும் நன்றி பெருக்கெடுத்தோடியது. பூம் பூம் என்று காரின் ஊதுகுழல் உறக்க ஒலிக்கவே திடுக்கிட்டு அரை விழிப்பு நீங்கி துள்ளி எழுந்து நின்றாள் மஞ்சுளா. எங்கேயோ கனவு உலகில் இல்லாத கற்பனைகளை புனைந்த வண்ணம் மயங்கி கிடந்த அவளது மூளையில், அழடா, அவர்கள் வந்துவிட்டார்கள் போல இருக்கிறதே, கொஞ்ச நேரத்தில் கிளம்ப வேண்டுமே என்று கவலை பளிச்சென்று தோன்றவே பிடரியை பற்றி கொண்டு கண்களை அழுத்திய நித்திரையை சுலபமாக உதறிவிட்டு பெட்டியை திறந்து சீப்பை கையில் எடுத்துக்கொண்டாள். 2 நிமிடத்தில் தலையை வாரி அழகாக முடிந்து கொண்டாள். பெட்டி அடியில்
சலவை செய்து சுத்தமாக வைத்திருந்த சிவப்பு கட்ட வாயிற் புடவையையும் மஞ்சள் நிற ரவிக்கையும் எடுத்து விரைவாக உடுத்தி கொண்டாள். லேசாக முகத்தில் கொஞ்சம் பவுடரை பூசிக்கொண்டு சிறு குங்கும பொட்டை நெற்றியில் வைத்துக்கொண்டு தன் அலங்காரத்தில் திருப்தி அடைந்தவளாக பெட்டியை மூடி பூட்டினாள். இதற்குள் மஞ்சுளா, மஞ்சுளா, கீழே இருந்து கங்கம்மாள் கூப்பிடுவது கேட்டது. இதோ வந்துவிட்டேன் மாமி என்று பதில் கொடுத்துவிட்டு 4-5 படிகளை ஒரே தாவலில் தாண்டி கொண்டு இறங்கினாள். அவர்களெல்லாம் வந்துவிட்டார்களாம்மா என்று மீண்டும் எச்சரித்தது கங்கம்மாளின் குரல். வீணாக காக்க வைக்கக்கூடாது என்ற ஆத்திரத்தில் கடைசி சில படிகளையும் ஒரே மூச்சில் தாண்ட இறங்கிய மஞ்சுளாவின் கால் இடறிவிட்டது. அவ்வளவுதான். தடதடவென்று பெரும் சத்தத்துடன் அவள் படிகளில் உருண்டு புரண்டு கீழே விழுந்து விட்டாள். என்ன சத்தம்? யார் விழுந்தது என்று கூக்குரலிட்டு கொண்டே சுந்தரேசன் புழக்கடையிலிருந்து ஓடி வந்தார். காயம் ஏதும் படவில்லையே, நல்ல வேளை, ரொம்ப உயரத்திலிருந்து விழவில்லை என்று யாரோ மிகவும் மிருதுவான குரலில் வினவிய வண்ணம் தன்னை தூக்கி உட்கார வைப்பதை உணர்ந்து தலையை நிமிர்த்தி பார்த்தாள் மஞ்சுளா. கிரிதரன் அல்லவா அவளை தொட்டு தூக்கி விட்டான். கால் சுளுக்கி கொண்டு விட்டதா? புறப்படுகிற சமயம் இப்படியா நடக்கணும் என்று புலம்பிய கங்கம்மாள் கேட்ட கேள்வியோ, மெதுவா பார்த்து இறங்கி வந்திருக்கலாம், தலை தப்பியது போகட்டும் இந்த மட்டில் என்று முனகிய சுந்தரேசனையோ அவள் கவனிக்கவே இல்லை. வெட்கத்தினாலும் கோபம் அல்லது சங்கோஜம் என்று விவரிக்க முடியாத ஒரு நூதன உணர்ச்சியினாலும் உடல் குன்றி தலையை தூக்கி பார்க்கவும் துணிவின்றி மானை போல் துள்ளி எழுந்து ஒரே பாய்ச்சலில் ரேழி அறைக்குள் ஓடி மறைந்து கொண்டு விட்டாள். இட நெருக்கடியில் பஸ் போன்ற பொதுஜன வாகனங்களில் தப்பி தவறி புருஷர் யாரினும் மேலே எடுத்துவிட்டால் உயிரே போய்விட்டது போல் மேனி பதறிவிடும் அவளுக்கு. இப்போதோ பெரும் குற்றம் புரிந்துவிட்டவள் போல் அவள் உடல் விடவிடவென்று நடுங்கியது இந்த சம்பவத்தால். இந்த சிறு விபத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே கை நீட்டி தன்னை தொட்டு தூக்கி இருக்க மாட்டார் அவர். அத்தனை கயவர் அல்ல. எனினும் இந்த சிறு சம்பவம் நடந்திராமல் இருந்திருந்தால் எவ்வளவோ மேலாக இருந்திருக்கும். சே, ஏன் விழுந்தேன் என்று தன்னையே நொந்து கொண்டு மன கிளேசத்துடன் வெகுநேரம் அறைக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.